இந்தா வா, பயப்படாது பயப்படாது. இந்தா 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 கவலைப்படாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்த்து உன்னை அனுப்பி விட்டுருலாம். சரி சரி. இந்தா இந்தா போதுமா? ஆகட்ட 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 ஆகட்ட. போதுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும், ரொம்ப முக்கியமான வீடியோவும் இருக்கும். இந்த குருவி பார்த்திங்கன்னா, நான் காலைல கடைக்கு வரும்போது வழியில் காக்கா தொத்திட்டு இருந்தது. காக்கா கிட்டேருந்து இந்த குருவியை எடுத்துகிட்டு வந்து நான் கடையில் வச்சுருந்தேன். அப்போ வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த குருவி நல்ல பயத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டார். அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் பதிவு போடுறேன். இந்த குருவியை யாரையோ கொடுத்து வளர்க்க சொல்லலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் நான் கடையை க்ளோஸ் பண்ண ஒரு 5:30 மணி இருக்கும். அப்போ இவங்களோட அம்மா அப்பா 2 பேருமே இவரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரெக்கார்டை நான் இதில் பதிவு பண்ணிருப்பேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த காலத்தில் மனிதர்களே பாசம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்த பறவைகள் எவ்வளோ பாசமாக இந்த குருவியோட அப்பா அம்மா 2 பேருமே இவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறாங்க, இவர் எந்த அளவுக்கு தேடுறாங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்கலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ எனக்கு இது பெரிய பொக்கிஷம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். இந்தா ஆகட்ட 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 ஆகட்ட. தண்ணி போதுமா இப்போ உனக்கு? நீ என்ன சாப்பிடுன்னு தெரியல. உனக்கு என்ன சாப்பாடு தர்றது? இரு, நீ என்ன சாப்பிடு, தீவனம் வாங்கிட்டு வரோம் உனக்கு போய். இருக்குது, அவர் கடையில் இருக்குது. கடையில் ஆள் இல்லையே. சரி சரி, கத்தாது, அப்படியே இரு, சைலண்டாக இரு. உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி உங்கள் அம்மா கூட உன்னை சேர்த்து வச்சிடறோம், ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்க. நீ என்ன சாப்பிடுன்னு தெரில, ஏதாவது சாப்பாடு கொடுத்து அடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆகட்ட ஆகட்ட. ஓ கேட்ட ஆகட்ட ஆகட்ட. நீ ஆகட்ட ரைஸ் சாப்பிட. ஐயோ, காட்டு சொன்னால் காட்டுது, ஆனால் சாப்பிட மாட்டேது. ரைஸ் உடச்சி கொடுக்கணுமா? கீழே துப்புது. சரி சரி. ஓகே ஓகே, நான் பார்த்துறேன். ஆகட்ட காட்டுது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு. புட்டு கொடுத்தா? வச்சிட்டேன். ஆகட்ட 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 ஆகட்ட. பயப்படுதுக்கப்புறம் ரைஸ் வேணும் உனக்கு? என்ன தான் சாப்பிடு. ஆகட்ட 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 ஆகட்ட. தண்ணியே குடிக்கலாம். ஆகட்ட தண்ணி தான் கேட்குது. ஆகட்ட ஆகட்ட ஆகட்ட. நீ என்ன ரைஸும் சாப்பிட மாட்டேற? உனக்கு என்ன தான் சாப்பாடு கொடுக்குறது தெரியலையே. இதுதான் கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 5:45 இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இவர் தான் அவங்க ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இவங்க தான் அவங்க ஃபேமிலியே. பார்த்திங்கன்னா ஒருத்தர் இந்த பக்கம் பார்க்குறாரு, ஒருத்தர் அந்த பக்கம் பார்க்குறாரு. 2 சைடுமே திசையை தேடிட்டு இருந்தாங்க. நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சுட்டு எட்டிருந்தேன். இருக்கும்போது அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. 2 பேருமே கீழே கூப்பிட்டு போகிறாங்க.
அப்படி அவங்க வந்து பறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பறக்க முடியல. பூனை வேற நிக்குது. கொஞ்சமாக போகிறாங்க. இவங்க வழியை மட்டும் காட்டுவாங்க. வேகமாக பறந்து போகிறாங்க. அப்புறம் அப்படி கொஞ்சமாக வருவாங்க. இந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் நாய் பூனை இதெல்லாம் நிற்கும். நான் அதெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டே நிற்பேன். அவங்க எந்த அளவுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு நீங்களே பாருங்களா. அப்படியே போயிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வீடு. அது உள்ளே போய் மாட்டிப்பார். அது மேலே வந்து உட்காடுறாங்களா. 2 பேரும் வந்துருக்காங்க. அவங்க தான் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே. ஒரு வாரிசு வந்து கீழே இருக்காங்க. ஏன் அவங்க ஃபேமிலியோட சேர்த்தாச்சு. எங்கள் கீழே இந்த இயற்கை செடிக்கிட்ட பாருங்கள் உட்காந்துருக்காங்களா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து போயிட்டாங்களா. அங்கே மாட்டிப்பாங்க. நான் வீடியோவை கட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கேட்டால் வைப்பேன். ஓப்பனான நேரத்தில் வைப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களால பறக்க முடியல. ஆனால் போயிட்டு அந்த வழியை கரெக்டாக கட்டுறாங்க. அவங்க கூடு அவங்க அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போகுது. அப்படியே 2 பேரும் மரத்து மேலே டைரெக்டாக பறந்துட்டாங்களா. இவங்க இப்போ பறக்கிறதுக்கு முடியாது. திரும்ப கீழே வராங்க. 2 பேருமே கீழே வராங்களா. 3 பேர் இருக்காங்க. வரேன் திரும்ப பறந்து காட்டுறாங்க. இவங்க ட்ரை பண்ண முடியல. அப்புறம் அங்கே இருக்கிற சிம்முக்கு ஒரு சின்ன கிளை கிடக்கு. அந்த கிளையில் அப்படியே கொஞ்சமாக ஏறுறாங்க. அந்த கிளையிலேருந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரும் மரத்து மேலே பறக்கிறாங்க. இவர் ட்ரை பண்ண முடியாது. திரும்ப கீழே வருவாங்க. கீழே வந்துட்டாங்களா 2 பேருமே. இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அடி மரத்து வழியாக போவாங்க. கூண்டுங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. நல்லா கூப்பிட்றாங்க. அவ்வளோதான் இனிமேல் வரேன் ஏறிட்டாங்களா. பின்னாடியே போகிறாங்க. இப்போ அப்படியே அடி மரத்து ஏறி கூட்டு போய் பார்த்தியா கொஞ்சம் கொஞ்சமாக. அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்காங்க தெரியுதா. 3 பேர் நிற்கிறாங்களா. அவர் எப்படி அழகாக அவங்க அம்மா வண்டி கட்டி கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே அவரோட ஃபேமிலியோட சேர்த்தாச்சு.